ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஹைகோர்ட்டோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஹைகோர்ட்டோட இன்ட்ரோ, என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது, தென் அந்த ஆர்டிக்கலை வச்சு நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அட் லாஸ்ட் வந்து நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் ஆஃப் தி ஹைகோர்ட், ஹைகோர்ட்டோட பவர் என்ன, அதோட சட்ட வரம்புகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் இன் தி ஸ்டேட் அப்படின்னா அது வந்து ஹைகோர்ட் தான் இல்லையா? கீழே என்னென்ன கோர்ட் இருக்குது, சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்குது. அதே வந்து சபார்டினேட் கோர்ட்லேயே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், இன்னும் நிறைய கோர்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் கோர்ட்டுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த மாதிரி வந்து இருக்குது. இதே கிரிமினலுக்கு கீழே வந்து நிறைய கோர்ட் இருக்குது. லைக் செஷன் கோர்ட்டு, அடிஷ்னல் செஷன் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, மெட்ரோபாலிட்டியன் கோர்ட்டு, அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஓகேவா? கிரிமினலுக்கு கீழே. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இதில் ஏதாவது ஒரு இதுனா அதுக்கு அப்பீல் பண்ணுறது வந்து ஹையஸ்ட்டு கோர்ட்டாக ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கிறது வந்து என்னென்னா ஹைகோர்ட் தான். ஓகேவா? ஹைகோர்ட் தான் வந்து ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் இன் தி ஸ்டேட் அண்ட் தி ப்ரொடெக்டர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன். ஒரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் வந்து என்னென்னா இந்த ஹைகோர்ட் தான். தென் பவர் டு இன்டர்பிரேட் இன் தி கான்ஸ்டியூஷனை. இப்போ இன்கேஸ் வந்து ஒரு சபார்டினேட் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கும். இப்படி இவ்வளோ தான் அவங்களோட லிமிட்னு இருக்கும். அந்த லிமிட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோர்ட்டுக்கு ஒரு 3 இயர்ஸ் தான் வந்து அவங்க இம்ப்ரீஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும்னு இருக்கும். ஆனால் அவங்க ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அவங்களோட லிமிட்டை தாண்டி அவங்க போகிறாங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து அந்த இடத்துல இன்டர்பிரேட் ஆகும். இன்டர்பிரேட் ஆகிட்டு அந்த கேஸ் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா பவர் டு இன்டர்பிரேட் இன் தி கான்ஸ்டியூஷனை. அவங்களால இன்டர்பிரேட் பண்ணி அந்த கேஸ் அவங்களால எடுத்துக்க முடியும். இந்த பவரும் வந்து என்னென்னா ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. தென் சூப்பர்வைசரி பவர் அண்ட் கன்சல்டேட்டிவ் பவர். சூப்பர்வைசரி பவர்னால் இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க. கொஞ்சம் வந்து ஒரு அடலசன்ட் ஏஜில் சில பேர் இருப்பாங்க. அந்த வீட்டில் ஆனால் அப்பா அம்மா அப்படின்றவங்க தானே வந்து ரொம்ப பெரியவங்க. அவங்களுக்கு கீழே இருக்க ஏஜில் இருக்கவங்கள அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஹைகோர்ட்டுக்கும். சபார்டினேட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, அடிஷ்னல் செஷன் கோர்ட்ஸ், இந்த மாதிரி கோர்ட்டில் சின்ன சின்ன கோர்ட்டு. ஸோ இவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் ஹைகோர்ட். ஓகேவா? இவங்களை வந்து பார்த்துக்கணும், அதுதான் வந்து ஹைகோர்ட். ஹைகோர்ட் இஸ் லைக் அ டேட் மாதிரி. ஓகேவா? அவள் தானே வீட்டை ஃபுல்லாக பார்த்துக்கணும். டேட் அண்ட் மாம். ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து வீட்டை பார்த்துப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டில் இருக்க குட்டி குட்டி கோர்ட்டெல்லாம் வந்து பார்த்துக்கிறது தான் வந்து என்னென்னா ஹைகோர்ட்டோட வேலை. ஓகே, இதுதான் வந்து என்னது ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் ஆஃப் தி ஹைகோர்ட். ஓகே, இதுதான் என்னென்னா ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் தி ஸ்டேட், நாட் இந்தியா. இந்தியாவுக்கு இந்தியாவிலேயே ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல்னு பார்த்தா நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லுவோம். இது வந்து பர்டிகுலர் ஸ்டேட்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்கு ஹையஸ்ட் கோர்ட் வந்து என்னதுன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கு இருக்க ஹைகோர்ட் தான் அவங்களோட ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீலாக இருக்கும். தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. தென் பவர் டு இன்டர்பிரேட் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் சூப்பர்வைசரி அண்ட் கன்சல்டேட்டிவ் ரோல்ஸும் இருக்குது. ஓகேவா? என்னென்ன மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், தென் ரிட், தென் அப்பீலேட், அதுக்கப்புறம் சூப்பர்வைசரி, கண்ட்ரோல் ஓவர் த சபார்டினேட் கோர்ட்ஸ், a court of record and power of the judicial review. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இது. ஸோ ரொம்ப இதுவாக கவனிங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற மாதிரியான விஷயந்தான் இதெல்லாம். ஸோ இதை நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறதும் நீங்கள் இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். நல்லா புக் எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். நான் நடத்துகிறதோட அப்படியே விட்டுறதீங்க தயவுசெய்து. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை இந்த வீடியோ பார்க்கும் போதோ இல்லை இந்த வீடியோ முடித்த வாட்டி ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஏன்னா நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோர்ட் தான், அது இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஸோ நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா டிஸ்பியூட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸை வந்து இந்த கோர்ட் வந்து எடுத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து வந்த கேஸஸை வந்து இது பண்ணாது. இந்த கோர்ட்லேயே வந்து அந்த கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண தான் இருக்கணும். அந்த மாதிரி விஷயம் தான் இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? சச் எஸ் எலெக்ஷன் இன் தி ஹவுசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எலெக்ஷன் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பார்லிமெண்ட்லேயோ இல்லை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்லேயோ வந்து ஒரு
எலெக்ஷன் போயிட்டுருக்கு, அந்த எலெக்ஷனில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வருது, சம் அதர் ப்ராப்ளம்ஸ் வந்து வருது அப்படின்னா அந்த இது வந்து இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே தான் வந்து வரும். ரிகார்டிங் த ரிவென்யூ மேட்டர் வருவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? ரிவென்யூ மேட்டர் ஒன் தி ஆக்ட் ஆர்டர் டன் பை தி ரெவென்யூ கலெக்ஷன். இப்போ ஏதாவது ஒரு ஸ்கீமோ இல்லாத ஒரு ஆர்டரோ ஏதாவது கவர்மெண்ட் போடுது, அதில் வந்து சம் இஷ்யூஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இல்லை ஃபைல் பண்ணாலோ, ஸோ அது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே தான் வந்து வரும். ஓகேவா? என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி எஃப்ஆர். நான் எல்லா இடத்துலையும் எஃப்ஆர்னு கொடுத்துருப்பேன், அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருக்காதிங்க. எஃப்ஆர்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒரு ஷார்ட்கட்காக நான் அப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? எஃப்ஆர் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கிற ஒரு உரிமை ஹைகோர்ட்டுக்கு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்குது. ஓகேவா? தென் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை, அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்டர்பிரிட்டேஷன் இன்வால்வ் ஆகி இன்டர்பிரேட் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு கேஸ் அவங்களோட லிமிட்டை தாண்டி இல்லை அவங்களோட லிமிட்னு ஒன்று இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது குட்டி கோர்ட்னா ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த கேஸில் இவங்க டேரெக்டாக இன்வால்வ் ஆகி யாரும் வந்து ஃபைல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இவங்க டேரெக்டாகவே இன்வால்வ் ஆகலாம். இன்வால்வ் ஆகி அந்த கேஸை வந்து அவங்களா எடுத்து பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது. அது ஓகேவா? தென் வந்து 5 ஹைகோர்ட்டு, கால்கட்டா, பாம்பே, தென் மெட்ராஸ், டெல்லி, இந்த 4 ஹைகோர்ட் தான் வந்து ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட்டாக வந்து இருந்தது ஃபஸ்ட்டு. ஏதாவது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே நம்ம ஏதாவது ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 4 கோர்ட்டில் மட்டும்தான் வந்து நம்ம போய் வாதாடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல தான் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது வந்து பிஃபோர் சிஆர்பிசி, அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இருக்குல்ல, அது பிஃபோர் சிஆர்பிசி தான் இந்த 4 கோர்ட்டில் வந்து பண்ணணும் அப்படின்றது. ஆஃப்டர் சிஆர்பிசி 1973 இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? எப்போ வந்து சிஆர்பிசி கொண்டு வந்தாங்க அப்படின்றது 1973. ஐபிசி எப்போ கொண்டு வந்தாங்கன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லிவிடுங்க, மறக்காமல் சொல்லிடுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் கேட்பேன். தென் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் வந்து வரத்துக்கு முன்னாடி இந்த 4 கோர்ட்டில் தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸை வந்து நம்மளால் இது பண்ண முடியும். ஆனால் ஆஃப்டர் சிஆர்பிசி வந்ததுக்கப்புறம் வந்து எல்லா ஹைகோர்ட்லேயுமே பண்ணலாம் அப்படின்றது வந்துடுச்சு. ஓகேவா? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்றது ஃபஸ்ட்டு டிஸ்பியூட்ஸ் இன் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு வேர்டு. தென் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸஸ்க்கெல்லாம் இது வந்து ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்றத இப்போ பார்த்தோம். தென் செகண்ட் ஒன் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இது நான் வந்து தனியாக ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், ஸோ வேணும்னாலும் இது பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 226 ஹைகோர்ட் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்றதுக்கான ஆர்டிக்கல் வந்து 226. இதே சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிக்கல் 32 வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து விடும். தென் இதில் 5 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இருந்திருக்கு. அதுதான் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேபியஸ் கார்பஸ். நம்ம வந்து ஜெய்பீம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து சூர்யா சொல்வார் ஹேபியஸ் கார்பஸ் பற்றி அவர் கொஞ்சம் சொல்லியிருப்பார். அதனால தான் அதை உங்களுக்கு வந்து ரிமெம்பர் பண்ணுன்றதுக்காக தான் அங்கே ஜெய்பீம்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு படத்தை வந்து கோரிலேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம்பிள் நமக்கு மறக்காது. இல்லை தனுஷ் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு சாங்கை கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனால் 1.5 அடி திருக்குறள் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் படிக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கோரிலேட் பண்ணி படித்தோன்னா மேபி அது வந்து கொஞ்சம் எக்ஸாம் நாள் வரையாவது கொஞ்சம் மண்டையில் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஹேபியஸ் கார்பஸ், செகண்ட் ஒன் வந்து என்னென்னா மேண்டமம். ஓகே, தேர்ட் வந்து செஸ்யோரை, தென் ப்ராக்கிபேஷன், அக்வாரண்டா. இதை பற்றி நம்ம தனித்தனியாக வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் ஹைகோர்ட் வந்து என்ஃபோர்ஸ் போத் ஃபண்டமெண்டல் அண்ட் அதர் லீகல் ப்ராசஸ். இங்கே இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஒரு பாயிண்ட் சின்ன பாயிண்ட்டுன்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ஃபோர்ஸஸ் ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ரிட்டில். அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணும், என்ஃபோர்ஸ் பண்ணும். ஆனால் ஹைகோர்ட்டுக்கு அதுக்கு வைடான பவர் இருக்குது ரிட்டில். என்னென்னா அதர் லீகல் பர்பஸஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிவிலுக்கும் இது வந்து என்ன பண்ணுவோன்னா சிவில் கேஸஸும் இதை ஹேண்டில் பண்ணும் அண்டர் ரிட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு கிளைம் டேமேஜ், அதாவது டேமேஜஸ்க்கு வந்து நம்ம வந்து இது கேட்போம்ல, ஒருத்தன் வந்து வண்டி இடிச்சிட்டோம் சும்மா விட்டுரும், அவங்ககிட்ட காசு வாங்காமல் விட மாட்டோம்ல, அந்த மாதிரி ரைட் டு கிளைம் டேமேஜஸ், ரைட் டு இன்ஹெரிட்டன்ஸாக என்னோடய அப்பாவோட சொத்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது, ரைட் டு ஓட்,
இந்த மாதிரி அதர் லீகல் பர்பஸ்க்கும் வந்து என்ன பண்ணலாம், நம்ம ரிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஹைகோர்ட்டுக்கு மட்டும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது கிடையாது. அகெயின் அண்ட் அகெயின் ஐ டெல் யூ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது கிடையாது. ஒன்லி ஃபார் ஹைகோர்ட் மட்டும்தான். இந்த 5 விஷயம் ஓகேவா, ஞாபகப்படுத்திக்கோங்க. ஹேபியஸ் கார்பஸ், தென் மேக்ஸிமம், செஷோரை அண்ட் ப்ராகிபியூஷன் அண்ட் குவாரண்டோ. ஓகேவா? இதான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். இதை பற்றி நம்ம தனித்தனியாக டீட்டெயில்டாக வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நீங்கள் இதை முடித்த வாட்டி பண்ண வேண்டிய ஒன்று இந்த நோட்ஸை வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச நோட்ஸை கூட வச்சுக்கோங்க. இதுதான் வச்சுக்கணுன்றது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. உங்களுக்கு இது புரியணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து ரைட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுக்கிறேன். மேபி 1 or 2 பீப்புள்ஸ்க்கு இது தேவைப்படலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு படிச்சுக்கோங்க. ஓகே, இதில் எக்ஸாம்பிள்ஸோடு தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேபியஸ் கார்பஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேபியஸ் கார்பஸோட தீம் என்னன்னா ப்ரொடியூஸ் த பாடி பிஃபோர் தி கோர்ட். இப்போ நான் ஒருத்தவங்க இதே வந்து நானே ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை வந்து என்ன பண்ணுன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணோம், கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு ஏன்னா அப்ரோப்ரியேட் கோர்ட்டில் என்ன பண்ணணுன்னா ஏன்னா அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணலை. அவங்க பண்ணாமல் வேற எங்கேயோ அடைச்சி வச்சுருக்காங்க, இல்லை வந்து கோர்ட்டுக்கு அனுப்பாமல் அவங்க எங்கேயாவது வந்து அவங்களோட பகையை தீர்க்கறதுக்கோ அவங்களோட ஏதாவது பண்ணுறதுக்கோ என்னை வந்து கோர்ட்டுக்கு அனுப்பாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஃபைல் பண்ணலாம். எது மூலம்? அண்டர் ஹேபியஸ் கார்பஸ் மூலமாக. ஓகேவா? அரெஸ்ட் சம்ஒன் அகெயின்ஸ்ட் லா ஆர் இல்லீகலி ஆர் டிடைன்ட். ஓகேவா? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு லாக்கு எகெயின்ஸ்டாகவும் இல்லீகலாகவும் டிடைன்டாகவும் இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். என்ன பண்ணுறாங்கன்னா லாக்கு எகெயின்ஸ்டாக ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுறாங்க. ஓகேவா? இதோட தாட்ஸ் என்னென்னா, எதுக்காக இந்த ஹேபியஸ் கார்பஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்சனல் லிபர்ட்டி, ஒருத்தரோட தனிப்பட்ட உரிமையை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த வந்து ப்ரொடெக்ட் த பர்சனல் லிபர்ட்டி. ஓகேவா? இந்த வேர்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து நோட்ஸ் ஒரு மெயின்ஸ்க்கு எழுதுறீங்க அப்படின்னா இந்த வேர்ட்லாம் கண்டிப்பாக இருக்கான்றதை பார்ப்பாங்க. டு ப்ரொடெக்ட் தி பர்சனல் லிபர்ட்டி நம்ம ஹேபியஸ் கார்பஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வேர்ட் ப்ரொடியூஸ் த பாடி பிஃபோர் தி கோர்ட், இன்னொன்றுக்கு ஒரு கோட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹேபியஸ் கார்பஸ்க்கு ப்ரொடியூஸ் த பாடி பிஃபோர் தி கோர்ட்டுன்றது அவங்களோட கோட். ஓகேவா? அரெஸ்ட் சம்ஒன் அகெயின்ஸ்ட் லா இல்லீகலி ஒரு டிடைன். ஓகேவா? தென் இதோட தாட் வந்து என்னது, ஒருத்தரோட தனிநபர் உரிமையை வந்து பாதுகாக்கிறது தான் இதோட உரிமை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுதான் சொன்னேன், ஜெய்பீம் படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேபியஸ் கார்பஸ்னால் ஜெய்பீம் படம், அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட், ஒருத்தரை வாரண்ட்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி டஸ் நாட் ப்ரொடியூஸ் தெம் இன் கோர்ட், அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் அவங்க வேறு ஏதோ சம் அதர் ரீசனுக்காக உள்ளே வச்சுட்ருக்காங்க. ஆனால் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அவங்க வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஆனால் பண்ணலை. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இப்போ என்னோடய அண்ணனையோ ஒரு தம்பியோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா நான் என்ன பண்ணலாம், ஃபைல் பண்ணலாம் ஹேபியஸ் கார்பஸ் மூலமாக. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு படிக்கிறதுன்றதை தாண்டி ஒரு நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஓகேவா? ஓகே, இதுதான் ஹேபியஸ் கார்பஸ். செகண்ட் ஒன் வந்து என்னென்னா மேண்டபஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹேபியஸ் கார்பஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒருத்தவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, வித்தவுட் வாரண்ட்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க, கோர்ட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க, இல்லீகலாக பண்ணுறாங்க, அது தப்பு. ஸோ அது வந்து அகெயின்ஸ்ட் தி லாவாக இருக்குது. அதுக்காக நம்ம ஃபைல் பண்ணுறது தான் ஹேபியஸ் கார்பஸில் வந்து பண்ணுறது. ஓகேவா? இதுதான் வந்து என்னது ஹேபியஸ் கார்பஸ். புரிஞ்சிச்சா? கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். தென் அந்த 1-2 வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் என்ன கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. பர்சனல் லிபர்ட்டி, ப்ரொடியூஸ் தி பாடி பிஃபோர் தி கோர்ட், இல்லீகலாக பண்ணுறாங்க, டிடைன்டாக பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் மேண்டமஸ். மேண்டமஸ் அப்படின்றது வி கமாண்ட். ஓகே, ஹேபியஸ் கார்பஸ்க்கு எப்படி ஜெய்பீமோ இந்த வந்து மேண்டமஸ் அப்படின்றது வி கமாண்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒருத்தவங்களை வந்து மண்டையில் கொட்டிட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவோம், உடனே கமாண்ட் பண்ணும், என்னை யாராவது காப்பாற்ற வாங்க, எனக்கு இவன் கொட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணுறோம். ஸோ மேண்டமஸ் வி கமாண்ட், உத்தரவிடுறது அப்படின்னு அர்த்தம். தென் இது எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட் செட்டப்போ இல்லை கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஒரு பப்ளிக் அஃபீஷியல்ஸஸ் டு நாட் டூ தேர் டியூட்டி ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா the court order them to do their duty properly. ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கேன். ஸோ அதையே வச்சுக்கலாம். நம்ம ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நான் முதல்வன் ஸ்கீமோ இல்லை புதுமை பெண் திட்டமோ அந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு வந்து கிடைக்க வேண்டியது, ஆனால் கிடைக்கல. அதுக்கு காரணம் ஒரு சார் அப்படின்னும் போது அவர் மேலே நம்ம என்ன பண்ணலாம், மேண்டமஸ் ரிட் வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? அவர் பண்ண வேண்டிய டியூட்டி அவருக்கு எனக்கு வந்துருச்சு,
ஆனால் அவர் சைன் பண்ணால் தான் எனக்கு வரும். அப்படின்ற போது அவர் எனக்கு பண்ணலை அப்படின்னும் போது அந்த ஆஃபீஸரை நம்ம வந்து என்ன பண்ணலாம், அண்டர் ரிட்டில் மேண்டமஸ்க்கு கீழே ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்டு. ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் ஷுட் டூ, இதோட பர்பஸ் நம்ம எதுக்காக இந்த மேண்டமஸ் வந்து ரிட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஷுட் டூ டன் தர் டியூட்டி ப்ராப்பரில், அவங்க வந்து ப்ராப்பராக வந்து அவங்களோட டியூட்டியை வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், ஹேபியஸ் கார்பஸ் பார்த்தோம். ஹேபியஸ் கார்பஸ்னால் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் வந்து என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் அவங்க பண்ணாமல் இல்லீகலாக வச்சுருக்காங்க அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஹேபியஸ் கார்பஸில் ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபைல் பண்ணலாம். அது மாதிரி மேண்டமஸ் அப்படின்னா என்னென்னா வி கமாண்ட், இந்த வேர்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி பப்ளிக் அஃபிஷியல்ஸோ நமக்கு ஒழுங்கான அவங்களோட டியூட்டியை ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணும், நீங்கள் டியூட்டி ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதான் வந்து என்னென்னா மேண்டமஸ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ப்ராகிபிஷன். ஓகேவா? நான் கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருக்குது, அதனால என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் புரியுதான்றது, கான்செப்ட் மட்டும் புரியும்னு நான் நினைக்கிறேன். தென் டு ப்ராஹிபிட். ப்ராஹிபிட்னா தடுக்கிறது. ஓகேவா? தடுக்கிறதுனா ப்ராஹிபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன தடுக்கிறோன்னா லோவர் கோர்ட் கிராஸ் தர் ஜூரிஸ்டிக்ஷனை, அவங்களோட சட்ட வரம்பை அவங்க மீறிடுறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க, மீறிடுறாங்க. அதுக்காக இது பண்ணுறது தான் ப்ராஹிபிஷன். ஓகேவா? லோவர் கோர்ட் க்ராசஸ் த ஜூரிஸ்டிக்ஷன். இதோட பர்பஸ் வந்து என்னென்னா டு மெயின்டைன் தர் லீகல் ஸ்கோப் நாட் எக்ஸீட் தர் லீகல் லிமிட்டை, அவங்களோட லீகல் லிமிட்டை அவங்க வந்து க்ராஸ் பண்ண மீறி போகக்கூடாது, எக்ஸீட் ஆகிட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ப்ராஹிபிஷன். ஓகே. தென் ஃபோர்த் ஒன் வந்து என்னென்னா செஷோரே. செஷோரே அப்படின்றது டு பி சர்டிஃபைடு. ஓகேவா? ப்ராஹிபிஷனுக்கு ப்ராஹிபிஷன் அதிலே வந்துருச்சு. தென் செஷோரேக்கு சி, அப்படியே சி தூக்கி வச்சோன்னா சர்டிஃபைடு. ஓகேவா? டு பி சர்டிஃபைடு. வென் எப்போ கொடுப்பாங்க, வென் குவாரண்டட் அப்படின்னு கிராண்டட் அப்படின்னா லோவர் கோர்ட் ஆர் த ட்ரிபியூனல்ஸ் கிவன் அ ஜட்ஜ்மெண்ட் இன் எரர் ஆஃப் லா. ஓகேவா? ஒரு லோவர் கோர்ட்டோ ஒரு சபார்டினேட் கோர்ட்டோ ஒரு ட்ரிபியூனல்ஸோ ஏதாவது ஒன்று வந்து சட்டத்தை வந்து எரராக வந்து லா வந்து எரராக பண்ணிட்டாங்க, அவங்க கொடுத்த தீர்ப்பு தப்பாக இருக்குது, அகெயின்ஸ்ட் தி லாவாக இருக்குது அப்படின்னும் போது அப்போ வந்து நம்ம கிவன் ஜட்ஜ்மெண்ட் இன் எக்ஸஸ் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன், அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னும் போது இந்த செஷோரை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டு கரெக்ட் தி ஜட்ஜ்மெண்ட் தட் ஆர் ராங்லி கிவன் இன் லா. ஓகேவா? அது தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க லாக்கு எகெயின்ஸ்டாக, ஸோ அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா செஷோரை. ஓகே. எம்ப்ளாய் டிஸ்மிஸ் வித்தவுட் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட்டே இல்லாமல் ஒரு எம்ப்ளாயை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது தப்பு இல்லை, அதுக்கு பண்ணுறதா வந்து என்னென்னா செஷோரை. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஹேபியஸ் கார்பஸ், செகண்ட் ஒன் மேண்டமஸ், அண்ட் தேர்ட் ஒன் ப்ராஹிபிஷன், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து செஷோரை. தென் ஃபிஃப்த் ஒன் லாஸ்ட் வந்து என்னென்னா குவாரண்டோ. குவாரண்டோ அப்படின்றது பை வாட் அத்தாரிட்டி. அத்தாரிட்டின்னா என்ன, அதிகாரம், என்ன அதிகாரம் அப்படின்றது தான் அதோட இது. வென் இஷ்யூடு, எப்போ வந்து அது இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா a person is not legally qualified to hold a public office or has not been legally appointed. அவர் வந்து லீகலாக அப்பாயிண்ட் பண்ணப்படல, ஏதோ சம் கரப்ஷன் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பதவியை வந்து பிடிச்சிட்டாரு. நாட் லீகலி குவாலிஃபைட் டு ஹோல்ட் அ பப்ளிக் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸை வந்து அவங்க கரெக்டான முறையில் ஒரு நேர்மையான முறையில் அவங்க போயிட்டு ஒர்க் பண்ணலை. ஓகேவா? தப்பான ஒரு ஆக்ஷனை பண்ணி அது மூலமாக அந்த வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா குவாரண்டோ, அதுக்காக வர்றது. டு என்ஷோர் தட் லீகலி இன்காம்பிட்டன்ட் பர்சன் டஸ் நாட் ஹோல்ட் ஆஃபீஸ் பப்ளிக் ஆஃபீஸ், லீகலாக வராமல் இல்லீகலாக வந்து பப்ளிக் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த குவாரண்டோ. எக்ஸாம்பிள், ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணது கவர்மெண்ட் அன்குவாலிஃபைடு, ஆனால் அவர் அன்குவாலிஃபைட் பப்ளிக் ஆஃபீஸராக இருக்கார் அப்படின்னும் போது அவர் தப்பு, நீ எப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கொஷின் பண்ணுறது தான் வந்து என்னென்னா குவாரண்டோ. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கூலே வச்சுக்கோங்களேன், ஒரு டீச்சர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவங்க எல்லா ஸ்கூல்லையும் டெட் எக்ஸாம் எழுதி தான் வந்திருப்பாங்க, அவங்க வந்து இல்லீகலாக வந்திருக்கா, ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இல்லீகலாக வந்திருக்காங்க அப்படின்னும் போது அதை வந்து யாரோ வந்து ஃபைல் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது கோர்ட் வந்து அவங்களை கொஷின் ரைஸ் பண்ணோம், எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் என்னென்னா குவாரண்டோ. தென்
ஓகே, இதுதான் வந்து ரிட். என்னென்ன ரிட் பார்த்தோம் ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணலாமா? ஹேபியஸ் கார்பஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? ஹேபியஸ் கார்பஸ் பார்த்தோம். தென் அது ஜெய்பீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேண்டமஸ் வந்து என்னென்னா ஸ்காலர்ஷிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்றதுக்கு வந்து நான் மக்கப் பண்ண சொல்லலை, ஒரு ரிமெம்பருக்காக டக்குன்னு கொஞ்சம் எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். தென் வந்து ஃபோர்த் வந்து ப்ராஹிபிஷன்றது லோவர் கோர்ட் வந்து அவங்களோட லிமிட்டை க்ராஸ் பண்ணுறது. ஃபோர்த் ஒன் வந்து செஷோரை, அவங்க வந்து தப்பாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது. தென் ஃபிஃப்த் ஒன் வந்து பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்து இல்லீகலாக அப்பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிறது. இதுதான் வந்து என்னென்னா 5 ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். ஓகேவா? தென் தேர்ட் ஒன் வந்து என்னென்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து ரிட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். தென் தேர்ட் ஒன் வந்து என்னென்னா அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். பேர்லேயே இருக்கா அப்பீலேட் அப்படின்னா என்னென்னா அப்பீல். இது ஹையர் கோர்ட் அப்படின்றது ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் இருந்து ஸ்டேட்டோட ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் என்னது? ஹை கோர்ட் தானே. ஸோ அதுதான் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். இதுக்கு பார்க்குறோம் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஒரு சப்பார்டினேட் கோர்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது கோர்ட்லேயோ கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த மாதிரி ஏதாவது கோர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அப்பீல் எங்கே போகும்? ஹை கோர்ட்டுக்கு தானே போகும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறோம். ஹை கோர்ட்டுன்றது ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் இன் தி ஸ்டேட். ஓகே, இது போத் வந்து நாட் ஒன்லி கிரிமினல் மட்டும் இல்லாமல் சிவில் அண்டு கிரிமினல் ரெண்டுத்துக்குமே இந்த அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு டெத் சென்டென்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா வித்தவுட் ஹை கோர்ட்டோட கன்சென்ட் இல்லாமல் அவங்க டெத் சென்டென்ஸை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நிறைவேற்ற முடியாது. ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் இது அப்பீலேட் கோர்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். அப்புறம் எதுக்கு இருக்குது? ஓகேவா? அது எவ்வளோ பெரிய டெத் சென்டென்ஸுன்றது கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப ஹையஸ்டான பனிஷ்மெண்ட்டு. ஸோ அது வந்து ஹைகோர்ட்டோட கன்சென்ட் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேவா? அதான் கிரிமினல் அண்ட் சிவில் ரெண்டுத்துக்குமே இந்த அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து வரும். ஓகே, தென் ஃபஸ்ட் வந்து என்னென்னா சிவில் மேட்டர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சிவில் மேட்டரில் என்னென்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து சிவில் மேட்டரில் ஃபர்ஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல், இன்டர் கோர்ட் அப்பீல் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்பீல் அப்படின்றது ஸ்டிப்புலேட்டட் லிமிட் இஸ் எக்ஸீடட், அதாவது அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லிமிட்டை தாண்டி அவங்க அந்த கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த பர்சன் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு வேணாம், நான் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணிக்கிறேன்னா தாராளமாக பண்ணலாம். அதை நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்குறோம். இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைகோர்ட் அந்த ஸ்டிப்புலேட்டட் லிமிட் இஸ் எக்ஸீட் ஆச்சுன்னா அது வந்து ஹைகோர்ட் கிட்டே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா அது ஒரு லேண்ட் கேஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு சொத்து தகராறு வந்து வந்துருச்சு. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கிவ் அ ஜட்ஜ்மெண்ட். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. அந்த லேண்ட் வந்து எவ்வளோ வர்த்துனா ஒரு 10 lakhs வெரி அந்த லேண்ட் வந்து வர்த்து. ஆனால் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் 2 பேருக்கு நடுவில் தான் அந்த பிரச்சனை வரும். ஒருத்தருக்கு வந்து அதை வந்து சாதகமாகிடுச்சு, இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது எகெயின்ஸ்டாக இருக்குது. இன்னொருத்தவங்க வந்து என்னென்னா எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ராங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலான்னா ஹைகோர்ட்டில் அவர் என்ன பண்ணலாம்? ஃபைல் பண்ணலாம். இந்த இதுக்கு வந்து என்னென்னா 10 lakh மேலே இதோட வர்த் வந்து இருந்தது அப்படின்னா ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணலான்னா அவர் அப்பீல் பண்ணலாம். த பர்சன் திங்க் இட் இஸ் அ ராங் ஜட்ஜ்மெண்ட் மீன்ஸ் அவர் வந்து என்ன பண்ணலான்னா ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம். கேன் ஃபைல் அ ஃபஸ்ட்டு அப்பீல் இன் தி ஹைகோர்ட். இதுதான் என்னென்னா ஃபர்ஸ்ட் அப்பீல். இது வந்து என்னென்னா சிவில் மேட்டர் தானே. ஸோ அதனால் இது வந்து சிவில் மேட்டர்லேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்பீல் அப்படின்றது இதுதான். ஒரு சொத்து மேட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அப்பீலுக்கு அவங்களோட லிமிட்டை தாண்டி அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் அப்பீல். செகண்ட் அப்பீல் அப்படின்றது என்னென்னா செகண்ட் அப்பீல் கேன் ஃபைல் இஃப் ஹைகோர்ட் லோவர் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வந்து லாவை கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த கேஸ் வந்து லாவை கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹைகோர்ட்க்கு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இது லா கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஹைகோர்ட் தான் அதுக்கான தீர்ப்பை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் அப்பீலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட் கிட்டே வாங்குவாங்க. அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் செகண்ட் அப்பீலாக ஹைகோர்ட்டில் வாங்குறது. இன்கேஸ் எப்போ செகண்ட் அப்பீல் வாங்குவாங்கன்னா இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் அப்பீல் வந்து லாவை கொஷின் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் செகண்ட் அப்பீல். ஃபஸ்ட் அப்பீல் வந்து என்னென்னா அந்த அமௌண்ட் வந்து வர்த் 10 lakh வந்து இருக்குது. அந்த பர்சனும் வந்து நாட் ஃபீல் குட், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் ஃபஸ்ட் அப்பீல்.
ஓகேவா. த லேண்ட் கேசஸ் கான் ராங் ஃப்ரம் சப்பார்டினேட் கோர்ட்லேருந்து தப்பாயிடுச்சு. ஃபஸ்ட் அப்பீல் அவர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொடுத்துடலாம். ஓகேவா. சப்பார்டினேட் கோர்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொடுத்துடலாம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா லாவை கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹைகோர்ட் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. எரர் இன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா வந்து இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த இது வந்து இருக்குது, அந்த கேஸ் வந்து இருக்குது அப்படின்னும் போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அப்படியே கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஹைகோர்ட் நீங்களே பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னென்னா செகண்ட் அப்பீல். ஓகேவா. ஃபர்ஸ்ட் அப்பீல்னால் என்னென்னு புரிஞ்சிருச்சு. அந்த எக்ஸாம்பிளை மட்டும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி அப்புறம் கான்செப்டை டெவலப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அப்பீல், தென் செகண்ட் அப்பீல், தென் இன்ட்ரா கோர்ட் அப்பீல் அப்படின்னா என்னென்னா சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ் ஹைகோர்ட் கிவன் அ ஜட்ஜ்மெண்ட். இப்போ வந்து நிறைய பெஞ்ச் இருக்கும். ஒரு கோர்ட்னால் நிறைய பெஞ்ச் வந்து இருக்கும். ஒரு சிங்கிள் பெஞ்ச் மட்டும் வந்து என்னென்னா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஓகேவாக தோணலை அப்படின்னும் போது அவங்க வந்து அப்பீல் பண்ணிக்கலாம். அந்த கோர்ட்குள்ளே சேம் கோர்ட்குள்ளே பண்ணுறதால தான் இதுக்கு பேர் இன்ட்ரா கோர்ட் அப்பீல் அப்படின்றோம். பேர்லேயே இருக்குல்ல இன்ட்ரா கோர்ட், அந்த கோர்ட்குள்ளேயே மறுபடியும் ஃபைல் பண்ணுறதால இது இன்ட்ரா கோர்ட் அப்பீல். ஒருத்தவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓகேவா உங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்குறதா வந்துன்னா இன்ட்ரா கோர்ட் அப்பீல். அ சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட் கிவன் அ ஜட்ஜ்மெண்ட் அது வந்து அகெயின்ஸ்ட் த ஜட்ஜ்மெண்ட் அவங்க வந்து அப்பீல் பண்ணுறாங்க. டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் தி சேம் ஹைகோர்ட், அந்த சேம் ஹைகோர்ட்லேயே டிவிஷன் பெஞ்சில் இன்னொரு அப்பீல் வந்து அவங்க பண்ணுறாங்க. அதுதான் வந்து என்னென்னா இன்ட்ரா கோர்ட் அப்பீல். இன்ட்ரானா அந்த கோர்ட்குள்ளேயே இன்னொரு டிவிஷன் கிட்ட அவங்க அப்பீல் பண்ணுறது தான் வந்து என்னென்னா இன்ட்ரா கோர்ட் அப்பீல். தென் ஃபோர்த் ஒன் வந்து என்னென்னா ட்ரிபுனல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல். அப்படின்னா என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ் அண்ட் ட்ரிபுனல்ஸ், இன்கம் டேக்ஸ் ட்ரிபுனல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ், லேபர் ட்ரிபுனல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து அப்பீல் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ரீசனே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க ஒருத்தரை. அவங்க வந்து என்ன பண்ணால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டும் என்னவா இருக்குன்னா அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது, அந்த ஃபைல் பண்ணவருக்கு ஃபேவராக இல்லை. அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணலான்னா ஹைகோர்ட்டில் என்ன பண்ணலான்னா அப்பீல் பண்ணலாம். இதுதான் வந்து என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். இது அவரோட சர்வீஸ் பற்றி அவரோட ஜாபை பற்றி சொல்கிறதால இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் ட்ரிபுனல்ஸ் வந்து நம்ம ட்ரிபுனல்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஒரு லேபர் வந்து ஃபீல் ராங் ஜட்ஜ்மெண்ட்னா ஹைகோர்ட்டில் பண்ணலாம். எக்ஸாம்பிள் தான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ரீசனே இல்லாமல், அதாவது ராங் ரீசன், பொய்யான ரீசனை வச்சு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸில் போயிட்டு ஃபைல் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் அதுக்கு வந்து சாதகமாக வரல. அப்படின்னும்போது அவரால் என்ன பண்ண முடியும்னா ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியும். இதுதான் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். ஓகே. சிவில் மேட்டரில் என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட் அப்பீல், தென் செகண்ட் அப்பீல். ஃபஸ்ட் அப்பீல் என்ன பார்த்தோன்னா ஒரு 10 lakh worth உள்ள ஒரு லேண்டை வந்து இஷ்யூஸஸ் வந்து வருது, ஒருத்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. அவரால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ண முடியும். செகண்ட் அப்பீல் வந்து என்னென்னா ஒரு சப்பார்டினேட் கோர்ட் வந்து ஒரு லேண்ட் கேஸ் எடுத்திருக்கு, அது வந்து லாவை கொஸ்டின் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கொடுக்குது, ஃபஸ்ட் அப்பீலுக்கு போகுது. அந்த ஃபஸ்ட்டு அப்பீல் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போனோடனே லா கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ண நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் கிட்ட கொடுத்துருது. ஹைகோர்ட் தானே அதை பார்த்துக்கணும். ஸோ செகண்ட் அப்பீல், ஃபஸ்ட் அப்பீலாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகுது, செகண்ட் அப்பீலாக எங்கே போகுது, ஸ்டேட்க்கு போகுது, அதாவது ஹைகோர்ட்டுக்கு போகுது. அதனால இது செகண்ட் அப்பீல். அதுக்கப்புறம் இன்ட்ரா கோர்ட் அப்பீல் அப்படின்றது கோர்ட்டுக்குள்ளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கோம், அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக மறுபடியும் அதே கோர்ட்லேயே ஃபைல் பண்ணுறது தான் இன்ட்ரா கோர்ட் அப்பீல். தென் ட்ரிபுனல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல். ஓகேவா. இதுதான் வந்து என்னென்னா சிவில் மேட்டர். கிரிமினல் மேட்டர் தாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிமினல் மேட்டர். ஓகேவா. கிரிமினல் மேட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹைகோர்ட்டு, கீழேருந்து வாங்க, மேலேருந்து போகாதீங்க, கீழேருந்து வருங்க. ஒருத்தர் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஐபிசி மர்டருக்கு என்ன, ஐபிசியில் எந்த இது வந்து மர்டருக்கு வரும் அப்படின்றத கமெண்டில் சொல்லிவிடுங்க. அப்படி இல்லைன்னா முக்கியமான 4 மட்டும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன், ஐபிசியில் வர்றதும். தென் சிஆர்பிசியில் முடிஞ்ச அளவுக்கு இதில் சொல்கிறேன். மோர் தென் 7 year இம்ப்ரீஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஆல்ரெடி நான் சொன்னேன். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்றது என்னது, டெத் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா செஷன் கோர்ட் அண்ட் அடிஷ்னல் செஷன் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கோர்ட் இதெல்லாம் தெரியும்ல. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஹைகோர்ட்டு ஒரு கிரிமினல் இஷ்யூஸஸ்க்கு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஹைகோர்ட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஹைகோர்ட். அதுக்கு கீழே என்னென்னா ஹைகோர்ட்டுக்கு மேலே என்ன இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது.
தென் செகண்ட் ஒன் வந்து என்னென்னா செஷன் கோர்ட் வரும். ஓகேவா, செஷன் கோர்ட் இல்லைன்னா அடிஷ்னல் செஷன் கோர்ட். ஓகே, அடிஷ்னல் சும்மா உங்களுக்கு புரிய மாதிரி எழுதுகிறேன். ஹைகோர்ட்டு, அதுக்கு கீழே செஷன் கோர்ட் இல்லைன்னா அடிஷ்னல் செஷன் கோர்ட், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. தென் அடிஷ்னல் செஷன் கோர்ட்டுக்கு கீழே வந்து அடிஷ்னல் செஷன் கோர்ட் வந்து வரும். அசிஸ்டன்ட் செஷன் கோர்ட் வந்து வரும். அசிஸ்டன்ட் செஷன் கோர்ட் வந்து வரும். ஓகே, செஷன் கோர்ட் தேர்ட் ஒன். ஓகே, அதுக்கப்புறம் சீஃப் ஜுடிஷியல் வந்து வரும். சீஃப் ஜுடிஷியலு சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஷியோராக நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டு, அதுக்கு கீழே வந்து கிரிமினலுக்கு என்ன வரும்னா செஷன் கோர்ட் ஆர் அடிஷ்னல் செஷன் கோர்ட்டு. தென் தேர்ட் வந்து என்னென்னா அசிஸ்டன்ட் செஷன் கோர்ட்டு. ஃபோர்த் ஒன் என்ன சீஃப் ஜுடிஷியல் இன்னும் மெட்ரோபாலிட்டன்னா ஹைகோர்ட். மெட்ரோபாலிட்டன் கோர்ட்னா இங்கே எழுதுகிறேன், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். ஓகேவா, கோர்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட் பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் இருக்கும், லைக் டெல்லி, தென் மும்பை, சென்னை. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜேஎம்எஃப்சின்னு சொல்லுவோம். தென் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஓகேவா, என்னது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபீலிங் தெரியும்ல, அப்படி எழுதிக்கோங்க. இதுக்கு மேலே எழுதுகிறேன். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் வந்து செகண்ட் கிளாஸ். அதுக்கு கீழே வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா யார் சொல்லுங்க? எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னா நம்ம தலைவர் ஐஏஎஸ். அதுக்கு கீழே அடிஷ்னல் கலெக்டர். தென் வந்து தாசில்தார். அதுக்கப்புறம் வந்து பிளாக் டிவிஷனல் ஆஃபீஸர், ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். இவங்களாம் வந்து என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே வருவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். ஓகேவா, அதனால் இப்போ லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஹைகோர்ட்டு, அதுக்கு கீழே வந்து செஷன் கோர்ட்டு, அதுக்கு கீழே வந்து அடிஷ்னல் செஷன் கோர்ட்டு, அசிஸ்டன்ட் ஜட்ஜ் கோர்ட்டு, தென் சீஃப் ஜுடிஷியல். நான் சொன்னதெல்லாம் அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா இந்த இடத்துல இருக்க மாதிரி எழுதியிருக்கேன், நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டு, அதுக்கு கீழே செஷன் ஜட்ஜு, தென் அடிஷ்னல் செஷன் கோர்ட்டு, தென் வந்து அசிஸ்டன்ட் ஜட்ஜு, தென் வந்து சீஃப் ஜுடிஷியல் அது ஆர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட் கிளாஸு, தென் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ், தென் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். இவங்கெல்லாம் வந்து என்னென்னா கிரிமினலை வந்து அந்த கிரிமினல் கேசஸ்னால் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஓகேவா, இல்லை ஹைகோர்ட் அப்படின்றது எல்லா பவரும் இருக்குது. அவங்க வந்து டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரீசன்மெண்ட் வந்து லைஃப் டைம் இம்ப்ரீசன்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, ஆயுள் தண்டனை சொல்லுவாங்கள்ல, லைஃப் டைம் இம்ப்ரீசன்மெண்ட். அது வந்து கொடுக்கறதுக்கான தகுதி பெற்றது வந்து ஹைகோர்ட்டும். தென் வந்து செஷன் கோர்ட்டும் வந்து வரும். டெத் சென்டென்ஸு இவங்களும் கொடுப்பாங்க. இவங்களும் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து இம்ப்ரீஸ்மெண்ட் இருக்கிற அந்த இது வந்து தருவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் இவங்களாம் பெரிய தப்பு பண்ணவங்களாம். இங்கே ஒரு போலீஸ்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா செஷன் கோர்ட் கிட்டே கூப்பிட்டு போவார். செஷன் கோர்ட் வந்து என்ன பண்ணுவோன்னா ஃபைல் பண்ணிட்டு ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே யாரும் கொலை கற்பழிப்பு பண்ணால் டெத் சென்டென்ஸ்லாம் கொடுக்கறதில்ல, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுக்கணுன்னா செஷன் கோர்ட் வந்து முடிவு எடுத்துக்கலாம். பட் ஹைகோர்ட் தான் வந்து என்னென்னா அதுக்கான அப்ரூவல் வந்து தரணும். ஓகே, நீங்கள் டெத் சென்டென்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு ஹைகோர்ட் தான் வந்து செஷன் கோர்ட்க்கு வந்து என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். தென் இதே வந்து ஒரு அடிஷ்னல் அசிஸ்டன்ட் செஷன் கோர்ட் சொன்னால அது வந்து ஒரு 10 year இம்ப்ரீசன்மெண்ட் வரையும் கொடுக்கலாம். சீஃப் ஜுடிஷியல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வந்து என்னென்னா ஒரு 7 year வரையும் இம்ப்ரீசன்மெண்ட் வந்து கொடுக்கலாம். தென் ஜுடிஷியல் ஒரு 7 year வரையும் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வந்து தருவாங்க. தென் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு 3 year இல்லைனா வந்து ஒரு 10,000 மட்டும் ஃபைன் வந்து அந்த அளவுக்கு மட்டும் அவங்களோட பவர் இருக்கும்.
தென் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ் வந்து 1 இயர்லேருந்து 5,000 வரைய அவங்களோட ஃபைன் அமௌண்ட் வந்து இருக்கும். ஓகேவா. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றவர் லைக் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் மட்டும் பண்ணுவார். இவருக்கான பவர் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு தான் படிக்கிறோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோட பவர் தெரிஞ்சிருக்கணும். இவருக்கு வந்து சிஆர்பிசி அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் நிறைய பவர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்பிசியில் செக்ஷன் வந்து வரும்ல, உங்களுக்கு தெரியும்ல, 133, தென் வந்து 144, தென் அப்படியே 10 ஆட் பண்ணிக்கோங்க. தென் 144க்கு அப்புறம் 145, தென் 174. இங்கே வந்து 144 174. ஃபர்ஸ்ட் 133 வந்து என்னென்னா பப்ளிக் நியூசன்ஸ். சிஆர்பிசி செக்ஷன் 133 செக்ஷன் 133 வந்து என்னென்னா பப்ளிக் நியூசன்ஸ். வெயிட், ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்குல்ல, பட் இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. என்னால் முடிஞ்சது ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பப்ளிக் நியூசன்ஸ்னால் ஒரு இப்போ நம்ம ரோட்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து வழியில் கடை அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது பப்ளிக்கை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, பப்ளிக்கு வந்து தடையாக இருக்குது அந்த இதுவு அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணலான்னா செக்ஷன் 133 சிஆர்பிசி பிரகாரம் என்ன பண்ணலான்னா அதை அகற்றுறதுக்கு வந்து கலெக்டர் வந்து உத்தரவிடலாம். ஓகேவா. தென் வந்து நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், 144 சொன்னேன்னா செக்ஷன் 144 ஆஃப் சிஆர்பிசி வந்து என்னென்னா ப்ராஹிபிட்ரி ஆர்டர். 144 தடை உத்தரவுன்னு நம்ம சொல்லுவோம்ல, லாக்டவுன் அப்போல்லாம் போட்டாங்கல்ல, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 144 அப்படின்றது மக்கள் கூடுற இடம்லாம் இருக்குல்ல, அதில் சம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது, அதுதான் வந்து என்னென்னா 144. இது போடுறதுக்கான உரிமை எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டான கலெக்டருக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இருக்குது. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நம்ம என்ன வேலை செய்ய போகிறோமோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. 144 வந்து என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, சாரி. 144 செக்ஷன் 144 சிஆர்பிசிக்கில் வந்து இந்த ப்ராஹிபிட்ரி ஆர்டர் வந்து இருக்குது. ப்ராஹிபிட்ரி ஆர்டர் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. ஆர்டர் ஓகேவா. இது 144, 133 பார்த்துருக்கோம், 144. தென் 145 வந்து செக்ஷன் 145 சிஆர்பிசி வந்து என்னென்னா லேண்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் இஷ்யூஸ் வந்து வருது அப்படின்னா அதனால் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலான்னா டெம்பரரி பீரியட்க்கு மட்டும் கவர்மெண்ட்க்கு கீழே வந்து வச்சுப்பாங்க. ஓகேவா. அந்த பிரச்சனை முடிகிற வரையும் கவர்மெண்ட் வந்து அது கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த இடத்த வந்து வச்சுப்பாங்க. அதுதான் வந்து என்னென்னா செக்ஷன் 145. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்க்கு இருக்க பவர். தென் செக்ஷன் 174 இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 4 மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 174 என்னென்னா இப்போ ஒருத்தவங்க வந்து மர்டர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மரண விசாரணைன்னு சொல்லுவாங்க. மர்டர்லாம் சொல்ல முடியாது, ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட கொலையில் வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, இல்லை சடனாக டெத் ஆகிட்டாங்க, நல்லா இருந்தவங்க சடனாக டெத் ஆகிட்டாங்க, திடீர் மரணம் அப்படின்னா, இல்லை அவங்களோட மரணத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னும் போது இவங்க வந்து முதன்மை கட்ட விசாரணை வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டால் பண்ண முடியும். அதுதான் வந்து என்னென்னா 174 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. செக்ஷன் 174 ஆஃப் சிஆர்பிசி வந்து அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரணை வந்து செய்யலாம். ஓகேவா. இதுதான் அவங்களுக்கான பவர். ஓகேவா. ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரிமினல் மேட்டர் பற்றி தான் பேச போனோம், அடிஷ்னல் டாபிக்ஸ்க்கு நிறையவே போயிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஹைகோர்ட்டுன்றது என்ன சொல்லியிருக்கோம், கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஃபஸ்ட்டு 7 இயர் மோர் தென் இம்ப்ரீஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செஷன் கோர்ட். இதுக்காக பார்க்க போனதெல்லாம் இதுக்கெலாம் போயிட்டோம் பாரு. செஷன் கோர்ட் அண்ட் அடிஷ்னல் செஷன் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு அப்பீல் வந்து எங்கே போகும் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு தான் போகும். ஒரு டெத் சென்டென்ஸோ இல்லை 7 இயர் அவங்களோட செஷன் கோர்ட்டுக்கு வந்து எவ்வளோன்னு நம்ம சொல்லியிருக்கோம், 10 இயர். அவங்க வந்து அதுக்கு மேலே வந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணலான்னா ஃபைல் பண்ணலாம். ஓகேவா. தென் சிஆர்பிசி ஆஃப் 1973 என்ன சொல்லுதுன்னா அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜஸ் அண்ட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் அதர் மேஜிஸ்ட்ரேட் வந்து கொடுக்குற ஜட்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிஆர்பிசி 1973 வந்து சொல்லுது. ஓகே, இதுதான் கிரிமினல் மேட்டர்ஸ். ஸோ நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்
இந்த கிளாஸஸில் நம்ம பார்த்தது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்ன, தென் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் ஆஃப் தி ஹைகோர்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன, ரிட்னா என்ன, ஹேபிஸ் கார்பஸ்னால் என்ன, மேஞ்சமஸ், ப்ராஹிபிஷன், செஷோரை, தென் குவாரன்சோ, அதுக்கப்புறம் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் சிவில்னா என்ன, கிரிமினல்னா என்ன, மேட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுன்னு நினைக்காம, அன்வான்ட் திங்ஸ்ன்னு நினைக்காம அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்கேஸ் எஸ்ஏ ரைட்டிங்கில் ஒரு ஜென்ரல் நாலேஜ்னு கூட இல்லை, அது உங்களோட பின்னாடி உங்கள் லைஃப்க்கு அது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, இதே ரொம்ப பெருசாக போயிடுச்சு இந்த வீடியோ. இதோட வைண்டப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, கண்ட்ரோல் ஓவர் சப்பார்டினேட் கோர்ட்ஸ் இருக்குது, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இன்னும் 3 டாபிக் இருக்குது. ஸோ இதில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு நம்ம அந்த கிளாஸோட ஹைகோர்ட் வந்து முடிச்சிடலாம். இது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோன்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட் பார்க்குறது கொஞ்சம் வந்து ஈஸியாக டைம் எடுத்துக்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ ஓகேவா, இந்த கிளாஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டாடா.